அனைவருக்கும் வணக்கம். ஆசனங்களுடைய பெனிஃபிட்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா இந்த ஆசனங்கள் செய்வதுல கண்டிஷன்ஸ் இருக்கு. போன வகுப்புல நான் சொல்லும் போது சொன்னேன், இது வந்து டைரக்டா சுரப்பிகளை தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொன்னேன். அப்ப சுரப்பிகளை தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, அந்த சுரப்பி வளருவது எத்தனை வயசுல வளருதுன்னு வளர்ச்சி அடையுதுன்னு நான் சொன்னேன். நம்ம இந்தியா போன்ற நாடுகள்ல மற்ற தட்பவெப்பமுடைய குளிர்ந்த பிரதேசங்கள்ல அதிக வெப்பமுடைய பிரதேசங்கள்ல 1 ஆண்டு அல்லது 2 ஆண்டு வயசு வித்தியாசப்படலாம், குறைவாகவோ கூடியோ இருக்கலாம். ஆனா அந்த குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தான் மனிதனுடைய உடம்புக்குள்ளார இந்த சுரப்பிகளானது முழுமையாக வளர்ச்சி பெறும் என்று சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த ஆசனங்களே எதுக்குன்னா அந்த சுரப்பிகளுடைய அளவு, சுரக்கின்ற தன்மையை குறைக்கவோ கூட்டுவதற்கு மட்டும்தான். அந்த உடல் நன்மைக்காக அதை செஞ்சாலும் சரி, உடல் சார்ந்த பல பயனை பெறுவதா இருந்தாலும் சரி. ஆனா இந்த சுரப்பியே வளர்ச்சி அடையாம, அது இன்னும் வளர்ச்சியே அடைஞ்சு முடியல, பாதியும் முக்காலுமா வளர்ச்சி அடைந்த வயது 5 வயது குழந்தைக்கு, 10 வயது குழந்தைக்கு, 8 வயது குழந்தைக்கு இந்த ஆசனங்களை ஒன்றல்ல நூற்றுக்கணக்கான ஆசனங்களை சொல்லி கொடுத்து இந்த குழந்தைகளை ஒரு உடற்பயிற்சி போல செய்ய வைக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சு செய்ய வச்சாலும், அது உடற்பயிற்சி போல செஞ்சாலும், ஆனா அது பாதிக்கிறது அந்த கிளான்ஸை தான். அப்போ இந்த வளர்வதற்கு முன்னாலேயே அதை நசுக்குவதோ, அதை இழுத்து விரிவதற்கோ, அதை வந்து செயல்படுத்துவது என்பது எத்தகைய ஒரு ஆபத்தாக முடியும் என்பதை நாம போன வகுப்பிலே பார்த்துட்டோம். சோ அதனாலதான் சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன யோகிகளால. அந்த விதிமுறைகள் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் வந்து கட்டாயமாக ஆசனா செய்யும் போது இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். முதல்ல அந்த வயது 12 வயது, நம்ம இந்தியாவை பொறுத்த வரணும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 12 வயது. ஒருவேளை பெண்கள் வயதுக்கு வந்து விட்டால், ஏன்னா இப்ப எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக, அதுதான் அந்த கருமுட்டைகள் சரியான வளர்ச்சி ஏற்பட்ட உடனே தான் அந்த வயதுக்கு வருவது என்பது நடக்கும். இப்ப எல்லாம் நாம சாப்பிட்ற உணவு, மருந்துகள் அதற்கு ஏற்றவாறு அந்த உணவுல இருக்கக்கூடிய அந்த பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லிகள், இதன் மூலமாக மனிதனுடைய அந்த இதே வந்து எல்லாம் மாறி போச்சு. அதனால 12 வயசுல குழந்தைங்க, பெண் குழந்தைகள் வந்து வயதுக்கு வர்றது வந்து 10 வயசுல கூட வர்றாங்க. ஆனாலும் அது வந்துட்டாவே அது வந்து அந்த இது வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அது ஹெல்த்தியா வந்திருக்கா, ஹெல்தி இல்லாம வளர்ந்துருக்கான்றது வேற. ஆனா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அர்த்தம். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏஜ்ல நீங்க 12 வயசு தான் சரியான வயசு நீங்க ஆசனாசம் செய்வதற்கு. இதை மீறி குழந்தைகளுக்கு என் குழந்தை வந்து 100 ஆசனம் பண்ணுது இப்படிலாம் பெருமை பேசுறதுதான் ஒண்ணும் இல்லை. அந்த குழந்தைங்க அவங்களுடைய இளமை காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய மனநிலை, அவங்க குடும்பத்துல எப்படி நடந்துக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோடு எப்படி நடந்துக்கிறாங்க, இந்த உலகத்தினோடு அவங்க எப்படி பழகுறாங்க, இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது தான் அதனுடைய எதிர்விளைவுகள் என்னன்னு இந்த சமுதாயத்தை இந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த குழந்தைகளை வந்து இந்த மாதிரி இதுல இருந்து காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, ஆசனங்கள் வந்து இதெல்லாம் நீங்க வந்து பாருங்க, நான் ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன், ஆனால் வந்து திரும்ப வந்து நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. இதெல்லாம் மிக மிக பயனுடைய ஒன்று. நீங்க அது வீடியோலயே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து குறிப்பு எழுதுங்க, வகுப்புக்கு வரும்போதே குறிப்பு எழுதுங்க. ஆசனங்களை வந்து பயிற்சி செய்வதற்கு முன்னால கட்டாயமாக இது வந்து காலை அல்லது மாலை, அதாவது சூரியன் வந்து ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னால, உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 6ல இருந்து 7க்குள்ளார இந்த ஆசனங்களை நீங்க முடிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம சாதாரண ரொட்டீன் ஒர்க், ஆபீஸ் போகணும், சாப்பிடணும், குளிக்கணும், பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கும். ஹரிபரியில ஆசனாஸ் பண்ணக்கூடாது. அதனால கட்டாயமாக நீங்க குளிக்க முடிஞ்சா குளிச்சுட்டு செய்யணும் காலையில. அப்படி இல்லைன்னா அரை குளியல்னு சொல்லுவோம். கை, கால், முழங்கைக்கு மேல இருந்து, முழங்காலுக்கு மேல இருந்து, கழுத்து பகுதி, முகம், அப்புறம் கண்ணுல வந்து தண்ணியை வந்து குளிர்ந்த நீரை கண்ணை திறந்து அந்த கண்ணுக்குள்ள மினிமம் வந்து ஒரு 12 முறையாவது அதை அடிக்கணும். அதுக்கு வந்து அரை குளியல் பேரு. இதை வந்து பண்ணிட்டு தோட்டிட்டு நீங்க நீங்க ஃபேனை வந்து டைரக்டா வேகமா ஓட விட்டு அது கீழே வந்து படுத்து அந்த ஆசனங்களை செய்யக்கூடாது. கொஞ்சம் தள்ளி, உதாரணம் ரொம்ப வேர்க்கிற மாதிரி இடமா இருக்கு, ஃபேன் இல்லைன்னா ரொம்ப வேர்க்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபேனு போட்டுங்க. ஆனா கொஞ்சம் ஃபேன் காத்து நேரம் பார்த்தீங்கன்னா அந்த உரோமங்கள் கூட அந்த காத்துல வேகமா போடும்போது அசையும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி இருந்து செய்யணும். கட்டாயமாக இங்க முக்கியம் என்னன்னா, உடம்ப வந்து நீங்க கழுவி இருக்கணும். குளிக்கிறதோ அல்லது அரை குளியலோ பண்ணி இருக்கணும்.
அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல திறந்த வெளிகள்ல ஆசனங்களை பயிற்சி செய்யவே கூடாது. ஏன்னா நம்ம பாடியில நீங்க ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கும். ஆசனா செய்யும் போது கிளான்ஸுகளை வந்து அது இது கண்ட்ரோல் பண்றதுனால அதை வந்து அழுத்தி விடவோ அல்லது விரித்து விடவோ செய்கின்ற ஒரு பயிற்சி செய்கின்ற பொழுது அந்த கிளான்ஸினுடைய செக்ரிஷன் டிஃப்ரெண்ட் ஆகும் அங்க பாடிக்குள்ளார. அப்போ பாடியினுடைய டெம்பரேச்சர் வந்து மாற்றம் அடையும். அந்த நிலையில நீங்க வெளியில திறந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த என்வாரன்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்ப நிலையானது அது நிச்சயமாக அது ஒரு சிலருக்கு பாதிப்பு ஏற்படாம இருக்கலாம். ஆனா சரியான முறையில அந்த ஆசனங்களை செய்யறவர்களா இருந்தால் அந்த கிளான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றக்கூடிய அளவுல அவங்க சரியான முறையில பண்ணாங்கன்னா அது திறந்த வெளியில பண்ணும்போது அந்த ஒரு தட்பவெப்ப நிலைக்கும் உடல்ல ஆசனங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் ஏற்படுகின்ற தட்பவெப்பத்துக்கும் சரியான மேட்ச் ஆகலைன்னா சளி பிடிச்சுக்கும். சளி பிடிச்சது அப்படின்னாக்கா நீங்க சுவாசம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும், மூக்கு அடைச்சிக்கும். ஏன்னா மூச்சு காற்று போக வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆசனாஸ். அதை நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஓப்பன் ஸ்பேஸ்ல பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளதான் பண்ணணும். ஜன்னல்லாம் திறந்து வச்சுக்கலாம், வெளிக்காற்று உள்ள வரலாம். அது வந்து ரூம்குள்ளாரியே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அது வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுது. ஓகே. அடுத்தது இப்ப புகை கிச்சன் பக்கத்துலயே இருக்கு ரூம், அங்க வந்து சமைக்கிறாங்க, புகை வருது, அந்த நெடி வருது, சமைக்கிற நெடி எல்லாம் வருது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அந்த அந்த இதுல வந்து அது நுழையாத அளவுக்கு பார்க்கணும். அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஆசனம் செய்யக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து லங்கோட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, கோவணம்னு சொல்லுவாங்க, லங்கோட்டா. குறிப்பா இங்க என்ன இதுன்னாக்கா அவங்களுடைய ஆண்கள் வந்து டைட்டா கட்டி இருக்கணும். அவங்களுடைய ஆண் உறுப்புகளை வந்து அங்க லூஸா இல்லாம டைட்டா இருக்கிற மாதிரி அதை கட்டிக்கணும். சாதாரணமா லங்கோட்டான்றது வந்து நம்ம அதை வந்து நீங்க பார்த்திருக்கீங்க, அதை நல்லா இழுத்து டைட்டா கட்டிடுவாங்க. அங்க எந்த விதமான அசைவுகள் இல்லாத அளவுக்கு அந்த இது இருக்கும். பெண்கள் அதே மாதிரி அவங்க வந்து கீழே அந்த இது ஆடையும் மேல இருக்கக்கூடிய கச்சை அல்லது அந்த பிரான் சொல்லுவோம், அதை மட்டும் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வேற எதுவும் மேல துணிகள்லாம் இருக்குன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் வந்து வெறும் லங்கோட்டாவோட செய்யலாம். அதே மாதிரி பெண்கள் வந்து மேலையும் கீழையும் வந்து அந்த உள்ள ஆடைகள் வந்து போட்டுக்கிட்டு அதை செய்யலாம். இது வீட்டுக்குள்ள செய்யும் போது மீதி இடமெல்லாம் வந்து காற்றோட்டமா இருக்க மாதிரி பண்ணலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அடியில வெறும் தரையில பண்ணக்கூடாது. வீட்டுக்குள்ளாரையும் சரி, வீட்டுக்குள்ளதான் பண்ணணும். வீட்டுக்குள்ள வந்து வெறும் தரையில பண்ணக்கூடாது. டைல்ஸோ அல்லது வந்து மார்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்னஸ் நம்மளுடைய, ஏன்னா நம்ம வந்து ஒன்லி ஆண்களா இருந்தா லங்கோட்டாவும், பெண்களா இருந்தா அவங்க வந்து அந்த மறைவான மட்டும் போடும்போது தோல் வந்து அந்த சில்னஸோட வந்து மோதிட்டு இருக்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி ஆசனா பண்ணும்போது இந்த செக்ரிஷன் கிளான்ஸ் செக்ரிட் ஆகும்போது பாடியில டெம்பரேச்சர் மாறும். ஒரிஜினல் பாடி செய்யும் போது இருக்கும்போது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்த பாடி டெம்பரேச்சர்ல இருந்து இது மாறும்போது அந்த தரையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அந்த கூழு அல்லது சில்னஸ் அல்லது சூடு அது வந்து வேற ஏதாவது பாதிச்சு அங்கேயும் சளி பிடிச்சிக்கும். சளி பிடிச்சிங்கன்னா ஆசனத்தை பண்ண முடியாது, ஏன்னா மூக்கடைப்பு இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நீ ஆசனாஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான ஒன்று என்னன்னா, இப்போ மூக்குல வந்து சுவாசம் போகும். எப்பயுமே வந்து இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து நீங்க இந்த விரலை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கூட நீங்க ஒவ்வொருத்தரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா அப்படின்னு வேகமா ஊதி பாருங்க, அந்த மூக்கை வந்து காற்று வெளியில வந்து தள்ளி பாருங்க. ஏதாவது ஒரு அந்த துவாரத்துல இருந்து மட்டும் போர்ஸா வரும் அந்த காத்து, இன்னொரு துவாரத்துல லேசா வரும். இது வந்து எல்லாருமே நீங்க பார்க்கலாம். இது வந்து காரணம் என்னன்னா அந்த எந்த இது துவாரத்தின் வழியாக சுவாசம் நடைபெறுகிறதோ அதற்கும் அந்த நேரத்துல அவங்க மனம் வந்து எப்படி வேலை செய்யுது, என்ன மாதிரி இயல்புல இருக்குன்றதையும் அதை வச்சே கண்டுபிடிக்க முடியும். இங்க என்ன முக்கியம்னா ஆசனா செய்யும் போது கட்டாயமாக இடது மூக்கினுடைய துவாரத்துலதான் போர்ஸா போகணும். ரெண்டுலயுமே போகும், ஆனா ஒண்ணுல கம்மியாவும் ஒண்ணுல ஜாஸ்தியாவும் போகும். இடது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இதுல கட்டாயமா காற்று அங்க போகணும். ஏன்னா அந்த இது வந்து உங்களுக்கு சாத்வீகமான நினைவுகள்ல இடது பக்கத்துல போகும்போது இருக்கும். அருமையா கவனிக்கிற நேரமா இருக்கும், எதையுமே புரிஞ்சு கொள்ளுகின்ற அந்த சாத்வீகமான ஒரு இது இருக்கும். இது வந்து அந்த ஆசனா செய்வதற்கு மிக மிக முக்கியம். இதெல்லாம் ஆசனா பயிற்சி செய்கின்ற பள்ளிகள்ல, ஏன்னா அங்க வந்து இங்க ஆன்மீக இது தொடர்பாக அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இல்லைன்னா
ஆசனா செய்யறதுல எந்த பயனும் பெற முடியாது. அது உடற்பயிற்சி ஆகிடும் அந்த கருத்துல. இன்னொன்னு, வலது நாசியில போயிட்டு இருக்கும்போது நீங்க ஆசனம் செய்யக்கூடாது. அதையும் நான் சொல்லிட்டேன். இடது நாசியில போகும்போது தான் பண்ணணும். வலது நாசியில தான் போயிட்டு இருக்குன்னா அது செய்யக்கூடாது. அதை மாற்றுவதற்கு சில முறைகள் இருக்குது. பட் அதுக்கு நீங்க பயிற்சி இது பண்ணோம்னா அது வேணா கடைசியில நினைவுபடுத்துக்கு நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, உணவு பார்க்கும்போது நீங்க ஆசனாஸ் பண்றவங்க, நான் 3 வகையான உணவுகள் சொன்னேன்ல. ஏன்னா உணவு பத்தி நாம பார்க்க போறோம். இந்த வகுப்பே முக்கியமா உணவு பத்தி தான் நான் சொன்னேன் போன இதுல. உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம், அந்த சுரப்பிகள் வளர்ச்சி அடைவதற்கு நீங்க சாப்பிடுற உணவுல இருந்து தான் அது எனர்ஜி எடுக்கும். அது பாசிட்டிவான சாத்வீகமான எடுத்துக்குதா, ரஜோத்தன்மையுடையதாக எனர்ஜி எடுக்குதா, இல்ல இந்த தமோ குணமுடைய எனர்ஜி எடுக்குதான்றது முக்கியம் பார்க்கணும். ஆகவே ஆசனம் செய்யறவங்க கட்டாயமா அந்த 3 வகையான உணவுகளை அப்புறம் பார்க்கலாம். பட் இங்க முக்கியம் என்னன்னா, கட்டாயமா சாத்வீக உணவுகள் சாப்பிடுங்க. தமகுண உணவு சாப்பிடுறாங்க. தமகுண உணவு என்னன்னாலாம் நான் உங்களுக்கு அடுத்த இது முடிச்சிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இது முக்கியமான, இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம் ஆசனாஸ். அதனால சரி. அப்போ அதே மாதிரி சில நேரங்கள்ல சாத்விகான உணவு கிடைக்கல. சில சந்தர்ப்பங்கள்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ரஜோகுணமான உணவு நம்ம சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு மாற்று இருக்கு. கடுக்காயிலேயே பாத்தீங்கன்னா பெரிய கடுக்கா, சின்ன கடுக்கா, பிஞ்சு கடுக்கான்னு இருக்கும். கருப்பா அப்படியே கசங்கின மாதிரி இருக்கும். அது காஞ்சி போய். பெரிய கடுக்கான்னா கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் ஒயிட் கலர்ல இருக்கும். கொஞ்சம் பெருசா இருக்கும். இது கொஞ்சம் மெல்லிசா நீட்டமா கருப்பா இருக்கும். அந்த கடுக்காய்க்கு இந்த தமோ குணத்தை ரஜோ குணத்தை அது சாத்விகம் ஆத்துறதுக்கு குணம் இருக்குது. அந்த பவர் இருக்கு. அதுக்கு பல்வேறு மூலிகைக்கு பல்வேறு பவர் இருக்குது. அப்போ அந்த மாதிரி உணவு சாப்பிட்டுட்டா, இந்த மாதிரி இந்த பிஞ்சு கடுக்கா ஏதாவது இருந்ததுன்னா அதுல சும்மா ஒரு மிளகு அளவுக்கு எடுத்தாவோ போதும். அதை உடைச்சி அதுல போட்டு நல்லா பல்லுல கடிச்சு அந்த சாரை கொஞ்சம் கொஞ்சமா, அதை ஈஸியா பவுடர் பண்ண முடியாது வாயில. அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சுவைச்சு அந்த சாரை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அதை அப்படியே கரைச்சிடலாம். அது இமிடியட்டா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளார இதை சாப்பிட்டீங்கன்னா அந்த ரஜோ குணத்தினுடைய தன்மை அது மாற்றிட்டுரும். ஸோ இது ஒரு ஆல்டர்னேட்டிவான இது. அதே மாதிரி இங்க இந்த உடலுடைய கை கால்கள் சந்திப்புகள் இருக்கு இல்லையா, ஜாயின்ஸ்ல ஹேர் இருக்கும். இந்த ஆசனாஸ் பண்றவங்க, பர்டிகுலர்லி ஆசனா செய்யறவங்க யோகிகள் தான். யோகாசனாஸ்ல இது ஒன்றுன்றதுனால நீங்க இந்த ரோமங்களை நீக்க கூடாது. இந்த ரோமங்கள் இந்த இந்த எப்பயுமே இந்த ஜாயின்ஸ்ல அசைவுகள் அதிகமா இருக்கும். அப்ப அங்க ஹீட் அதிகமா அங்க ஜெனரேட் ஆகும் ஜாயின்ஸுங்கள்ல. அது உராய் அதிகமா இருக்கும். காலு, தொடைப்பகுதி, எங்கெங்கெல்லாம் அங்க முடி ரோமம் வளர்தோ, இறைவனே அந்த இடத்துல அந்த ரோமங்கள் வழியாக அந்த உஷ்ணமாக ஏற்படுகிற உஷ்ணங்களை வெளியேற்றுவதற்காகவே அது இறைவன் படைச்சிருக்காரு. அதனால இந்த யோகிகள், தியானம் பண்றவங்க, ஆசனாஸ் பண்றவங்க இந்த இதெல்லாம் நீக்கவே கூடாது. சரி, ஏன்னா இது இயல்பான உஷ்ணத்தை நீக்கக்கூடியது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கை கால்கள் இருக்கிற நெகங்களை கட்டாயமா வெட்டணும். ஏன்னா நெகங்கள் நீட்டமா இருக்கக்கூடாது. இந்த ஆசனாஸ் பண்ணும்போது பல வகைகள்ல நம்ம கை கால்களை மடக்கி அதெல்லாம் செய்யணும். அந்த நெகங்கள் அது நம்ம சதை பகுதிகளை டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்காக வேண்டி நீங்க நெகத்தை சில பேர் நீட்டமா வளர்த்துவாங்க. அது அந்த நெகத்தை காப்பாற்றணுன்றதுக்காக சரியான அந்த இதை எங்கெங்க எப்படி பிடிக்கணுமோ அங்க நகம் இடிக்கும் போது அதுக்கேற்ற அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிடிப்பாங்க. நகத்தை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் அது இருக்கக்கூடாது. அதனாலதான் நகங்கள் எல்லாம் வெட்டி தூய்மையாக வச்சிருக்கணும். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஆசனம் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஆசனம் பண்ணல, சாப்பிட வேண்டிய கட்டாயம் சாப்பிட்டுட்டோம்னா, சரி நான் பண்ணிடலாம் நினைச்சீங்கன்னா 2.5 அல்லது 3 மணி நேரம் ஆகணும். நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் மறந்துடுவீங்க. அதனாலதான் நோட் பண்ணுங்கன்னு சொல்றேன். சரியா? 2.5 அல்லது சாப்பிட்ட பிறகு 2.5 அல்லது 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்க ஆசனாஸ் பண்ணணும். அடுத்தது, நீங்க ஆசனாஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. எவரி சிஸ்டம். இதுல நீங்க உங்களுடைய ஆச்சாரியார் தான் சொல்லுவாங்க. ஒரு யோகி உங்க குரு மூலமாக உங்களுக்கு தீட்சை கொடுக்கிற ஆச்சாரியார்கள் தான் இதை சரியான இதுல முறையில எப்படி இந்த பக்தி வழியில என்ன மாதிரி இதுல நீங்க இந்த ஆசனங்களை பண்ணணும், அந்த சுவாசம் நடைபெறுகின்ற பொழுது நீங்க எப்படி திங்க் பண்ணணும், இதெல்லாம் இதுக்குள்ளார இருக்குது. ஏன்னா இது ஆன்மீக பயிற்சி. அடுத்தது இங்க ஆசனாஸ்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கட்டாயமாக கை, கால், உடம்பு முழுசும் நீங்க மசாஜ் பண்ணணும்.
அந்த மசாஜ் எங்க இருந்து உடம்புல தொடங்கி எங்க வரணும் அந்த மசாஜை வந்து அதை செஞ்சுக்கிட்டே போகணும், எப்படி அதை முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுடைய ஆச்சாரியார், உங்களுக்கு தீட்சை கொடுக்குற ஆச்சாரியாரே இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. இதை வந்து நம்ம சாதாரண மசாஜ்னு சொல்லுவோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மசாஜ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு டெட் பாடி போஸ்டர் அது. அதுக்கு வந்து அதுவும் ஒரு ஆசனம் தான். அதை வந்து நம்ம சவாசனம் சொல்லுவோம். சவம் என்றால் இறந்து போன உடல், பிணம்னு சொல்லுவோம். அப்போ இந்த சவாசனம்னா அப்படி இறந்து போன மாதிரி அப்படியே அது எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எப்படி அந்த கைகள் இருக்கணும், கால்கள்லாம் வச்சுக்கணும்னு. அந்த நேரத்துல உங்க சுவாசத்துல நீங்க என்ன சிந்தனையை சிந்திக்கணும் அப்படின்றது சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து சவாசனம் கடைசியா மசாஜ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செய்ய வேண்டியது. இந்த சவாசனத்தை வந்து நீங்க வந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது இந்த சவாசனத்தை பண்ணுங்க. அல்லது போதும், அந்த வந்து செய்யற ஆசனங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய ஆச்சாரிட்ட கேட்டுங்க. சப்போஸ் ஒரு 10 ஆசனம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நேரம் கடைசியில சவாசனம் பண்ணலாம் இதெல்லாம் ஆச்சாரியரை கேட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் சவாசனம் முடிஞ்சது, எல்லாம் முடிச்சாச்சு. எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் 10 நிமிடங்களுக்காவது குறைந்தபட்சம் தண்ணியை தொடக்கூடாது. அந்த தண்ணி அதனுடைய சில்னஸ்ல உங்க உடம்பு படக்கூடாது. அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க குளிக்க போறதோ அல்லது தண்ணி குடிக்கிறதோ தண்ணியை வந்து உடம்பு மேல படுறதோ இருக்கணும். இதுவும் கவனமா வச்சுக்க. ஏன்னா டெம்பரேச்சர் நார்மலுக்கு வர்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும் ஆசனத்துக்கு அப்புறம். சாதாரணமா இப்ப வந்து எண்ணெய் தேய்ச்சி உடம்ப பிடிச்சி விடுற பழக்கம் இருக்கும் ஜனங்களுக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. சாதாரணமா நீங்க அப்படியே வெறும் மசாஜ் எப்படி பண்ணணும், அது உங்க ஆச்சாரியார் உங்களுக்கு தீட்சை கொடுக்குற அவரே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. மற்ற நேரங்களில் நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா சாதாரண நேரங்களில் எண்ணெய் தேய்ச்சி உடம்பு மசாஜ் பண்ணிட்டு நீங்க குளிக்கிறதெல்லாம் மற்ற சாதாரணமான நேரங்களில் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்க ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரூம்குள்ள எறியக்கூடிய நீங்க ஒரு 5 மினிட்ஸ் டைம் இருந்தா அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே நீங்க வாக் கூட பண்ணலாம். ஓகே, சரி. இந்த அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பிராணாயாமத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த பிராணாயாமம் சில பேர் வந்து தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. யோகாசனம் பண்ணிட்டு பிராணாயாமம் பண்ணுவாங்க. கட்டாயமா ஆசனச முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பிராணாயாமம் செய்யக்கூடாது. இந்த நீங்க உங்களுடைய உடலினுடைய டெம்பரேச்சரு நார்மல் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து கட்டாயமா ஒரு அரை மணி நேரமாவது கேப் இருக்கணும் ஆசனாஸ் பண்ணி நீங்க எழுந்திரிச்சதுக்கு அப்புறம். சில பேர் இதை முடிச்ச உடனே ஆசனாஸ் முடிச்சு பிராணாயாமம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்க ஆசனாஸ் பண்றதுக்கு முன்னாடியே பிராணாயாமத்தை நீங்க முடிச்சுக்கணும். அதையும் ஞாபகத்துல வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். சப்போஸ் உடனே நீங்க வெளியே போகணும் அப்படின்னா உடம்பு மேல ஒரு மெல்லிசான துணியை போத்திக்கிங்க. எது ஆசனாஸ் முடிச்சுட்டு சவாசனம் முடிச்சுட்டு உடனே நீங்க வெளியே போகணும்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க வெளியே போக வேண்டியது ஏற்பட்டுச்சு ஒரு அவசரமானா உடம்பு மேல ஒரு துணியை மேல போத்திக்கிட்டு நீங்க வெளியே போகணும். இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி சில பேர் எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் போது ஆசனாசை பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. பிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் இருக்குல்ல, உடல் பலத்துக்காக மசில்ஸ் கண்ட்ரோலுக்காக. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல ஆசனாஸ் தொடங்குறதுக்கு முன்னாலே அது மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுக்கங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நீங்க இதை போகணும். பெண்களுக்கு குறிப்பாக சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த மாதவிலக்கு நேரங்கள்ல, கர்ப்ப காலங்கள்ல, அப்புறம் பிரசவம் முடிஞ்சு மினிமம் 1 மந்த். இப்போ வந்து இப்பெல்லாம் இந்த சி செக்ஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் சரியாகணும். அதெல்லாம் சரியாகும். அந்த மாதிரி சி செக்ஷனா இருந்தா கட்டாயமா அவங்க ஒரு 3 மாதம் வரையில கூட அவங்களுக்கு கியூர் ஆகிறதுக்கு சரியாது. அந்த மாதிரி ஆபத்தான காலங்கள்ல அவங்க மாதவிலக்கு காலங்கள்லயோ கர்ப்ப காலங்கள்லயோ பிரசவம் முடிஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் முடிகிற வரையில் அவங்க ஆசனாசை செய்யக்கூடாது. அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா வச்சுங்க. இதெல்லாம் ஆசனாசனை பத்தி மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயமான விஷயங்கள் என்பது நீங்க வந்து நினைவுல வச்சுக்கணும். அடுத்தது வந்து நம்ம வந்து உங்களுக்கு உணவை பத்தி நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, இப்ப என்ன மாதிரி உணவு நீங்க சாப்பிடணும், என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின் போது நான் ஏற்கனவே சொன்னேன், சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம்னு நம்மளுடைய யோகிகள் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி. அது என்னென்ன வகையான சத்துவ குணம் என்பது சாதாரண சிம்பிளா சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப விரிவா சொல்ற அவசியம் இல்லை. அதனுடைய குணம் என்னன்னா மனிதனை சாந்தமாகவும் தெய்வீகமான நற்சிந்தனைகளையும் அது ஊக்குவிக்கும். அது போன்ற
தன்மையுடைய குணம் வந்து சத்துவ குணம். இதுல என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிட்றது இல்ல நம்ம பகிர்ந்து எடுத்துக்கலாம் அதுக்கு கீழேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சத்துவ குண உணவுல வந்து சாதாரண நம்ம வந்து அரிசி சாப்பிடுறோம், கோதுமை சாப்பிடுறோம். அது மாதிரி நம்ம ஊர்ல சாப்பிடுற அந்த தானியங்கள் வந்து எல்லாமே நீங்க வந்து சத்துவ குண உணவு தான். அதுல குறிப்பா இந்த ஆரஞ்சு கலர்ல ரெட் கலர்ல பருப்பு இருக்கும் பார்த்துருப்பீங்க. அதை வந்து மைசூர் பருப்புன்னு சில ஊர்களில் சொல்றாங்க, சில ஊர்களில் கேசரி பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பருப்பு வந்து அது சத்துவ குணம் அல்ல. அதை வந்து நீங்க தவிர்த்துடணும். நம்ம ஊர்ல பொதுவா யாரும் அப்படி சாப்பிடுறது இல்லை. தமிழ்நாட்டுல வந்து துவரம் பருப்பு அதுதான் சமையலுக்கு செய்யறாங்க. ஆனா இந்த சிவப்பு நிறமாக அல்லது மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பருப்புகள் வந்து அது அது சாத்வீகமான உணவு தரக்கூடியது அல்ல. அதே மாதிரி பழங்கள் வந்து எல்லாமே சாப்பிடலாம். எல்லா பழங்களும் சரி, எல்லா கிழங்கு வகைகளும் சரி. இதுல காய்கறிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிழங்கு வகையில எல்லாமே சாப்பிடலாம். பழங்கள் வகையில எல்லாம் கிழங்குனா மண்ணு கீழே விளையறது இல்ல. அதுல குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா முள்ளங்கியும் வந்து கிழங்கு வகையில தான் இருக்கு. அந்த முள்ளங்கியில மட்டும் சிகப்பு நிறம், அதை ஞாபகம் வச்சுங்க. இது ஒன்று தவிர்க்க வேண்டியது. சிகப்பு நிறமான முள்ளங்கி சாப்பிடக்கூடாது. கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் கலர், பியூர் ஒயிட்டா வரும் கத்திரிக்காய். அது ரொம்ப ரேர் தான். ஒயிட், பியூர் ஒயிட். அதை வந்து பாத்தீங்கன்னா எக் பிளான்ட்ல சொல்லுவாங்க. அந்த இது அந்த வெள்ளை கத்திரிக்காய் விளையிற காய் இத. அந்த வெள்ளை வெளியேர்ந்து இருக்கும் முழுவதுமாக அந்த கத்திரிக்காயை நம்ம சேர்த்தக்கூடாது. அது பெரும்பாலும் நம்ம ஊர்ல இருக்கிறது இல்ல. ஏன்னா இது வந்து நம்ம இதுக்கு வந்து உலகம் முழுதும் ஃபாலோ பண்றவங்களுக்காக கொடுக்கப்பட்டதுனால நம்ம வந்து இதையும் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்ப வெளிநாட்டிலயும் நம்ம சில பேர்லாம் நீங்க வந்திருக்கீங்க, இதுல கலந்துக்கிறதுக்கு. அதே மாதிரி வீடியோ பாக்குறீங்க. ஸோ அதனால இந்த வெள்ளை கத்திரிக்காய் உங்க ஊர்ல இருந்தா சாப்பிடாதீங்க. அப்புறம் வெங்காயம், பூண்டு, அப்புறம் காளான், இதை வந்து நீங்க சாப்பிடக்கூடாது. கேரட்ல கூட ரெட் கலர் சாப்பிடலாம், வேறு கலர் ஊதா. இப்பெல்லாம் அப்படியே வெரைட்டி வெரைட்டியா கலர்ல வருது. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம ஆரஞ்சு கலர்ல இருக்கிற கேரட்டு தான் அது. அந்த குணங்கள் நிறம் மாறும்போது குணம் மாறிடும். அந்த நிறங்களுக்கும் குணத்துக்கும் இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒரு சயின்ஸ் தான். இதை வந்து நான் பெரிய விரிவா சொல்வது அவசியம் இல்லை. அதே மாதிரி கீரை வகைகள், இப்போ வெஜிடபிள் பார்த்தோம், கீரை வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க இந்த பசலைக்கீரைன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம ஊர்ல கொடி மாதிரி இருக்கும். அந்த தண்டே சிகப்பா இருக்கும், இலையெல்லாம் வெத்தலை மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸா, ஆனா திக்கா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். அது வந்து சிகப்பு பசலைன்னு சொல்லுவாங்க. அந்த கீரை மட்டும் அது வந்து நீங்க வந்து சத்துவ குணத்தை இல்லை, அது வந்து ரஜோ குணத்தை தரக்கூடியது. சில மண்ணில் விளையிறது நம்ம தமோ குணத்தை கூட தரக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை சத்துவ குண உணவுக்கான இதை சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து இந்த வாசனை தரக்கூடிய ஏலக்காய், லவங்கம், இதெல்லாம் நம்ம சமையல்ல வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து தயாரிச்ச இந்த கரம் மசாலான்னு சொல்லுவாங்க. இப்ப நாமெல்லாம் சமையலுக்கு சாதாரணமா லேசா வந்து நீங்க வந்து சிறிதளவு பயன்படுத்த தப்பு ஒண்ணு இல்லை. ஆனா கரம் மசாலான்றதுல இதெல்லாம் தூக்கலாவே இருக்கும். அதை வந்து அதிகமா சேர்த்தக்கூடாது. ஸோ இந்த பர்டிகுலர்லி ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் மருத்துவ குணங்கள் உடையது. மருந்துகளுக்காக, சில குறிப்பிட்ட நோய்களுக்காக இது போன்ற இதனால தயார்படுத்தப்பட்ட மருந்துகளை வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அது மருத்துவத்துக்காக இதை வந்து அதிகமாவோ லவங்கத்தையோ, லவங்கத்தை பட்டையோ, பல்வேறு இதுக்கு லவங்கப்பட்டை யூஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அன்றாட உணவுகள்ல நீங்க இதை முடிஞ்ச வரலும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மற்றபடி எல்லா மசாலாக்கள் எல்லாமே நீங்க சாப்பிடலாம். எல்லா வகையான இனிப்புகளும் நீங்க சாப்பிட முடியும். இதெல்லாமே வந்து இந்த சத்துவ குணத்தில் தான் வரும். அதனாலதான் ஆசனாச பயிற்சி செய்யறவங்க வந்து சத்துவ குணத்தை தான் சாப்பிடணும். நீங்க ராஜஸ்ரீ அடுத்தது வந்து ரஜோ குண உணவுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப இன்னும் சுருக்கமா சொல்லணும் போனாக்கா, நீங்க இந்த உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே, உடலுக்கும் மனதிற்கும் ரெண்டுக்குமே கம்ஃபர்ட்டை தரக்கூடியது. உடலுடைய இருக்கிற செல்ஸுங்க அத்தனையுமே சாத்வீகமா வளருவதற்கான இது எல்லாமே இந்த உணவுல இருக்கு. எதெல்லாம் நான் சொன்னோம் அதுல உடல்ல இருக்கக்கூடிய செல்ஸும் வந்து டெஃபினட்டா, அப்போ அதுவும் வந்து உடல்ல இருக்கிற செல்னா உள்ள இருக்கிற சுரப்பிகள் தான். முக்கியமா இங்க சுரப்பிகள் தான் நம்ம வந்து பேச வேண்டிய விஷயம். ஆனாலும் உடல்ல இருக்கிற ஒரு செல்லுமே நம்மளுடைய மனதோடு தொடர்பு. ஒவ்வொரு செல்லுக்கும் மைண்ட் இருக்கு. அந்த மொத்த மைண்டு தான் நம்மளுடைய மைண்ட். ஆகவே உடலுக்கும் அது பயன் தருது, மனதிற்கும் பயன் தரக்கூடிய உணவு தான் சத்துவ குண உணவு என்பதை சுருக்கமாகவும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ரஜோகுண உணவு என்பது பாத்தீங்கன்னா
இது உடலுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா மனதிற்கு அது பயன் தரலாம், தராமலும் போகலாம். ஆனா உடலுக்கு அது பலத்தை தரும். அந்த மாதிரி உணவுகள் எதோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். உடலுக்கு தான் அது பலம் தரும். ஆனா மனதிற்கு அது ஒரு பயனும் இல்லை, தீங்கும் இல்லை. ஆனா அதாவது இதுல தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, இது மைண்டுக்கு யூஸ் இல்ல, பாடிக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுக்கிட்டா போதும். தமோ குண உணவுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா உடலுக்கு மனதிற்கு ரெண்டுக்குமே தீங்கு தரக்கூடிய உடலுக்கு. ஏன்னா அது சரியான உணவு இல்லை. அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது உடல்ல இருக்கிற செல்ஸும் பாதிக்கப்படும், மனதில் இருக்கக்கூடிய செல்ஸும் பாதிக்கப்படும். அப்போ நீங்க இது என்னன்னாலாம் எப்படி எதெல்லாம் தமோ குண உணவா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் முக்கியம். தமோ குண உணவை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வீட்டுல இந்த ஃப்ரிட்ஜை எதுக்கு மெயினா வச்சிருக்காங்கன்னா, 4 நாளைக்கு மாவை ஆட்டி அது உள்ள வச்சுக்குவாங்க. சாம்பார், ரசம் இதெல்லாம் மிச்சம் ஆனிச்சுன்னா அதை தூக்கி 3 நாளைக்கு கூட உள்ள வச்சுக்குவாங்க. இது சாதாரணமா பெரும்பான்மையா நடந்திருக்கும். இந்த காய்கறிகளை பசுமையா வச்சுக்கிறதுக்கு, பழங்களை பசுமையா வச்சுக்கிறதுக்கு அப்படின்றது ரொம்ப ரேர் தான். பழங்கள் இருக்கும், ஆனா அதிக நாட்கள் உள்ள இருக்கிறது எதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். இந்த மாதிரி பழசு அது அந்த 8 மணி நேரத்துக்கு மேல எந்த உணவுமே பயன்படுத்தக்கூடாதுங்க. 8 மணி நேரத்துக்கு உள்ளார அது இருக்கிறத தான் பண்ணும். அதுக்கு மேல இருக்கிறத நீங்க இதெல்லாம் ஒரு பதப்படுத்தி சாப்பிடுற மாதிரி தான். நீங்க என்னதான் கூலா வச்சாலும் எப்படி வச்சாலும் அதுக்குள்ளார அந்த மாற்றங்கள் வேணா சுலவா இருக்கும். ஆனாலும் அந்த 8 மணி நேரத்துக்கு மேல கட்டாயமாக அதனுடைய தன்மைகள், ஏன்னா அதுவும் செல்ஸ் தான். நீங்க இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, எத்தகைய கூட்டு பொருளா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளாரையும் செல்ஸ் தான். நீங்க அந்த குழம்பு 1 மாசம் அப்படியே போட்டுப்பா, அது உள்ள புழு வருமா வராதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உயிர்களே தோன்றுவதற்கான அத்தனை கிருமிகள் வருவதற்கான அத்தனையான இதுவும் அது உள்ள சீட்ஸ் இருக்குது. அதை உடனடியாக அந்த மாற்றங்கள் தெரியாது. அப்போ அந்த மாதிரி நீங்க கெட்டுப்போன உணவுகளை, அப்புறம் மாமிசம் இல்லையா, மாமிசம் இருக்கு இல்லையா, உடல் இறந்து போன ஆடு, மாடு, கோழி இது மாதிரி போன்ற விலங்குகளுடைய மாமிசம் கட்டாயமாக இது தமோகுணம். ஆகவே இது போன்ற மாமிச உணவுகள் இதை பத்தி தனியா நான் உணவுல கடைசியா எடுக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பத்தி நிறைய சர்ச்சைகள் இருக்குது. டாக்டர்களே சிபாரிசு பண்றாங்க மாமிச உணவுகள் சாப்பிடணும் அப்படின்லாம் அப்படின்னு. ஸோ அதை பத்தி இது யாருக்கு பொருந்தும், யாருக்கு இது அவசியம், யாருக்கு அவசியம் இல்லைன்ற விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு யோகி இது மாதிரி உணவுகள் சாப்பிட்டானா அவனால இதை விட்டுறணும். எதை இலக்கோ அதை அடையணும்னு இருந்தா அதுக்கான முதல்லயே சொன்னோம். இந்த தியானத்தை பத்தி பேசும்போது தகுதிகள் என்னன்னு பார்க்கும்போது, என்னென்ன ஒரு டாக்டர் ஆகணும்னா அதுக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கணுமோ அது படிச்சிருந்தாதான் அவன் டாக்டர். அது மாதிரி ஒரு யோகி, அதாவது யோகி என்றால் இறைவனோடு இரண்டரை. யோகா என்பதை பத்தி நான் என்ன கிளாஸ் எடுக்கல, அது அப்புறம் தான் எடுப்பேன். அது எப்படி 2 கிளாஸ் ஓடிடும். அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா அதெல்லாம் தெரியலன்னா சாதனாவில் நம்ம தியானத்துல எந்த ஒரு நாலெட்ஜ் இல்லாம எதை பற்றியும் அறிந்து கொள்ளாம அதுக்குள்ளார குதிக்கிறது என்பது வீண் தான், வீண் முயற்சி தான். ஆகவே இந்த வேணும், இந்த ஆன்மீகத்துல இதெல்லாம் அடையணும்னா இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிட்டு அந்த தகுதிக்கு வந்துடணும். டாக்டர் ஆகுனா டாக்டருக்குரிய படிப்பை படிச்சுதான் தீரணும். சரி, ஆகவே அந்த விலங்குகளுடைய மாமிசம், அப்புறம் போதைப் பொருள் கட்டாயமாக இதை தவிர்த்திடணும். உணவுகள் இதெல்லாம் தமோ குண உணவு. நீங்க எப்பயாவது ரேரா, இப்ப டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு சில பேருக்கு, அது மாதிரி எப்பயாவது நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா எப்பயாவது ரேரா சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி. இல்ல சார் நான் எப்பயாவது நினைப்போம் தான் சாப்பிடுவோம் சார், ஓகே. அது ஒன்றும் பெரிய அளவு உங்களுக்கு பாதிக்கப்படாது. டீயோ அல்லது ஒரு கொக்கோ கோலா அப்படின்லாம் சில பேர் சாப்பிட்றாங்க, கொக்கோ. ஸோ அதெல்லாம் பெரிய அளவுல போதை அது இல்லை. இதெல்லாம் அதனால இதை தாமசீக உணவுல நம்ம சேர்த்துக்கலனாலும், ஆனாலும் இதெல்லாம் ஒரு இது ராஜசீக உணவு தான் அது. அதனால ரேரா எப்பயாவது வேணா சாப்பிட்டுங்க, அதை பழக்கமா வச்சுக்க. சில பேர் டீ குடிக்கிறேன்னா அடுத்தது வேலை செய்ய முடியாது, டீ குடிச்சாதான் அடுத்தது உட்காந்து வேலையை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கணும். நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, அதுக்கெல்லாம் முயற்சி தான் பண்ணல, அவ்வளவுதான்.
அப்புறம் அதே மாதிரி இந்த கன்று பசு வந்து கன்று போடுது பாருங்க. இந்த கன்று போட்ட உடனேயே அதை வந்து அந்த அப்ப உடனே வர பால் வந்து சீம்பால்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த சீம்பால் வந்து பசு சாப்பிடணும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த இது பசுவுக்கு வந்து குட்டிக்கு வந்து கிடைக்கும். அந்த சீம்பாலை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த சீம்பால் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் அது அது வரலும் அவங்க பாலே கறந்து விற்கக்கூடாது. ஆக்சுவலா அது கண்ணுக்குட்டிக்காவே கொடுத்துடணும் அது வரலும். அதுக்கப்புறம் அந்த நார்மலான பால் வரும்போது அந்த பால் தான் சாப்பிடணும். சீம்பாலை வந்து சில பேர் ருசியா இருக்குதுன்னு அதுல வெள்ளம்லாம் சேர்த்து அதை கேக் மாதிரிலாம் கட் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து சாப்பிடுறாங்க. நிச்சயமாக அது சாப்பிடக்கூடாது. தமோ குணம் தான். அதே மாதிரிதான் முதல்லயே சொன்னேன். கத்திரிக்காய்ல ஞாபகம் வச்சுங்க. சிவப்பு கலர்ல அந்த கீரை ஞாபகம் வச்சுங்க. இந்த சிவப்பு கலர்ல பருப்பு, இது எல்லாமே தமோ குண உணவு. இப்போ மாமிசத்தை பத்தி நம்ம பேசலாம். இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது மாமிசத்தை பொறுத்த வரணும். ஏன்னா இதுதான் வந்து இங்க உணவுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஓரளவுக்கு ஆசனாசு பத்தி மேக்சிமம் கவர் பண்ணிட்டோம். மணி 6:58. ஓகே. நிறைய விரிவா பேச வேண்டியதா இருக்கு. ஆனாலும் நமக்கு நேரம் போதில்ல. மற்றவங்களுக்கும் அடுத்தடுத்து சீக்கிரமா போயிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தியானத்தை கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. பரவாயில்ல. ஆனாலும் இதெல்லாம் மறுபடியும் எப்போ வேணாலும் இதெல்லாம் விரிவாக தியானம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கும். அதுல முன்னேற்றத்தை பெறுவதற்கு அப்பெல்லாம் கூட பேசிக்கலாம்.